Hello friends, இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். அதாவது அதிரசம் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் வெல்லத்துல 1/2 கப் தண்ணி ஊத்தி லைட்டா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ லைட்டா அதை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்கு. இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம கொஞ்சமா வந்து தண்ணி எடுத்து வச்சு அதுல ஊத்தி பார்க்கலாம். பாருங்க அந்த வெள்ளை பாகு வந்து அப்படியே தண்ணியில பிரிஞ்சு போகுது. சோ இன்னும் நமக்கு தேவையான பதம் கிடைக்கல. அதனால நம்ம இன்னும் நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க தண்ணியில விடும்போது அது அப்படியே நல்லா வந்து திக்கா இருக்கு. சோ நமக்கு தேவையான பதமும் கிடைச்சிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 1 கப் பச்சரிசியை நல்லா வந்து 2 ஹவர் தண்ணியில ஊற வச்சு அதை வந்து கொஞ்சமா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஈரமா இருக்கும்போதே எடுத்துட்டேன். நான் வந்து மிக்ஸி கப்ல போட்டு அரைச்சு எடுத்துருக்கேன். நீங்க வந்து மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சு வச்சுக்கலாம். இதுல ஒரு பிஞ்ச் சால்ட்டை சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம நல்லா கிளறிக்கலாம். இது வந்து கட்டிப்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 24 hours நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஸோ நான் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மினிமம் 12 hours இதை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதிரசம் நல்லா வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது மாவு நல்லா ஊறி கரெக்டாக வந்துருச்சு. நம்மளுக்கு தேவையான பதமும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அதிரசம் சுடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அதிரசம் வந்து நல்லா முழுகிற மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வாழையில யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதிரச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நல்லா இப்படி தட்டிக்கோங்க. இப்போ நடுவில் வந்து நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் அதிரசம் நல்லா வேகும். ஸோ அதனால தான் நடுவில் ஓட்டை போடுறேன். இப்போது வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ அடுத்த சைடு நம்ம அதிரசத்தை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் ஒரு அதிரசமாக நல்லா தட்டி போட்டுக்கலாம். பாருங்க சுட சுட அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு தீபாவளி ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட வீட்லையும் அதிரசம் முறுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.